ஒரு மனிதன் அறிய வேண்டிய, தெளிவாக புரிய வேண்டிய, முதல் கட்டமாக அறிய வேண்டிய, அறிவிலும் அறிவு என்று சொல்ல வேண்டிய, அது பற்றி அறிவு இல்லை என்றால் ஏனைய அவன் அறிந்திருக்கிற அந்த அறிவுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது. அதுதான் உலமாக்கள் அகீதா நூல்களில் சொல்வார்கள், அல் இல்மு பில்லாஹ், அல் இல்மு பில் ஹாலிக், தன்னை படைத்த நாயனை பற்றிய அறிவாகும், அல்லாஹ்வை பற்றிய அறிவாகும். அதுதான் மிகச் சிறந்த அறிவு. மனிதன் என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். அறிவில், ஆராய்ச்சியில், விஞ்ஞானத்தில் அவன் உச்சம் தொட்டிருக்கிறான். ஆனால் தன்னை படைத்தவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடன் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனை பற்றி நான் எப்படி அறிந்து விற்க வேண்டும், இது பற்றிய விடயத்திலே மனிதன் பலவீனமாக இருக்கிறான். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு பில் ஹாலிக், படைப்பாளனை பற்றிய அறிவு. இன்னொன்று இருக்கிறது அல் இல்மு பில் மஹ்லூக், படைப்புகள் பற்றிய அறிவு. அந்த இரண்டாம் அறிவு அல் இல்மு பில் மஹ்லூக், படைப்புகள் பற்றிய அறிவு. அதில் மனிதன் ஆழமாக அதன் ஆழத்துக்கு சென்று அதை அக்குவர் ஆணிவராக அறிந்து வைத்துள்ளார். அதற்கு மேல் இருக்கிற அறிவு அல் இல்மு பில் ஹாலிக், தன்னை படைத்தவனை பற்றிய அறிவு, அதில் பலவீனமாக இருக்கிறார். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி, அவன் அறிவாற்றல், அவன் படைப்பாற்றல், அவனின் இரக்கத்தன்மை, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், இது பற்றி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சொற்சுருக்கம் என்கிற குறைந்த வார்த்தையில் நிறைந்த அர்த்தம் கொண்ட அப்படியான பொன்மொழிகளில் அழகாக விளக்கியிருக்கிறார். ஹதீதுகள்ல ஒரு வகை ஹதீத் இருக்கிறது, அதுக்கு சொல்வது ஹதீதுல் குதுசி. இன்னொன்று இருக்கிறது ஹதீதுன் நபவி. ஹதீதுன் நபவி என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. குர்ஆன் என்றால் என்ன? அது அல்லாஹ்வின் சொல் வார்த்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அருளப் பெற்றது. ஹதீதுல் குதுசி என்றால் என்ன? அதுவும் அல்லாஹ் சொன்னதுதான். குதுஸ் என்றால் அந்த புனிதம் என்கிற அர்த்தம், புனிதமான இடத்திலிருந்து வந்ததுதான். ஆனால் வார்த்தை, அதை ஒப்புவித்தவர், அது அர்த்தத்தை தன் வார்த்தையால் சொன்னவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொருள் அல்லாஹ்வினுடையது, அல்லாஹ் சொன்னது, வார்த்தை நபியுடைய, அதற்கு சொல்வது ஹதீதுல் குதுசி. அந்த ஹதீதுல் குதுசி எல்லாம் பார்த்தால் அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வரும். அதிலெல்லாம் பார்த்தால் அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிற இடமாக அது இருக்கும். என் அடியார்களே, என் அடியார்களே என்று அந்த ஹதீஸ்ல அதிகமாக ஆரம்பிக்கப்படும். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2577வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அதுல 10 விதமான அழைப்பை அல்லாஹ் தஆலா விடுக்கிறான். அவனை, அவன் அடியார்கள் இப்படிப்பட்டவன், அவனை அறிந்து வாருங்கள், கேளுங்கள், நெருங்குங்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா என் அடியார்களே, என் அடியார்களே என்று 10 விதமான அழைப்பை விடுக்கிறார். அதுல நமக்கு தேவையான எல்லாம் தேவை என்றாலும் இந்த நேரத்துக்கு பொருத்தமான சில அழைப்பை எனக்கும் உங்களுக்குமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக விடுக்கிற அழைப்பு, யா இபாதி, என் அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கு என் மீது அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கும் அதை ஹராமாக்கி விட்டேன். ஃபலா தபாலமு, நீங்கள் யாரும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இது அல்லாஹ் எம்மை அழைத்து சொல்கிற ஒரு அருமையான உபதேசம். இந்த உலகம் என்று அநியாயத்தால் நிரம்பியிருக்கிறது, இன்னும் நிரம்பும். மனிதன் அத்துமீறுவான், எல்லை மீறுவான், அபகரிப்பான், அட்டகாசம் பண்ணுவான். அது மனித உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இயல்பு, ஒரு பகுதி இருக்கிறது. அதை ஈமான், இறையச்சம், தக்வா என்கிற அந்த பிரகாசத்தால் அந்த இருளை அணைக்க வேண்டும். எனவேதான் முதலாவது அழைப்பே பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் செய்வதை கேட்க யாரும் இல்லை, அவனை விசாரிக்க யாரும் இல்லை. ஆனால் அந்த நாயன் சொல்கிறான், என் மீது நான் ஹராமாக்கி இருக்கிறேன், அநியாயம் செய்ய மாட்டேன். நிகழார், அந்த ரப்புக்கு தகாது. எனவேதான் திருமறை அல் குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம், வலா யظ்லிமு ரப்புக அஹதன், அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் ஒரு அணுவளவேனும் அநியாயம் செய்ய மாட்டான். அப்படி அல்லாஹ் அவன் செயல் யாவும் நீதியே என்று திருமறை அல் குர்ஆனில் சொல்லியிருப்பதை பாருங்கள். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவார் மனிதனை விசாரிப்பதற்கு. பாருங்கள், இப்போது என் செயல்கள் எல்லாமே வானவர்களால் பதியப்படுகின்றன. நாளை மறுமையில் செயலேடு வழங்கப்படும். நாளை மறுமையில் அது நிறுத்து காண்பிக்கப்படும். எல்லாம் இப்போது அளப்பது போல, அளப்பதற்கு எல்லாத்துக்கும் கருவி இருப்பது போல நாளை மறுமையில் செயல்கள் அளக்கப்படும். எனவேதான் அந்த அளக்கும் அந்த செயலுக்கு என்ன பெயர் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான்? மவாசீனல் கிஸ், நீதி நியாயத்தின் நிறுவை, அளவை அந்நாளில் நிறுவப்படும். ஃபலா துலமு நஃப்சுன் ஷைஅன், எந்த உயிருக்கும் எந்த மனிதனுக்கும் அநீதி இழைக்கப்படாது. அல்லாஹ்வின் செயல் யாவும் நீதி. சில வேளைகள்ல அல்லாஹ்வின் செயல் அனைத்தும் நீதியே, அநீதி இருக்காது. அது நீதியே என்பதை விளங்குவதில் சிலர்
தவறு விடுகின்றனர். அனைத்தும் நீதியே என்பதை புரிந்து கொள்வதற்கு சிலரால் முடியவில்லை, எனவே தடுமாறுகிறார்கள். அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடைபெறுகிற போது, இந்த உலகத்தில் சில இழப்புகள் சோதனைகள் வருகிற போதும் அவர்களால் அது நீதி என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கவனமாக இருக்க வேண்டும். சில விடயங்களை எம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அது அல்லாஹ்வின் விடயம் என்பதற்காக அந்த ஈமான் தான் அந்த மனிதனுக்கு அந்த உணர்வை கொடுக்கும். இல்லை, அது நீதிதான் என்று என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் யதார்த்தத்தில் அது நீதி என்று ஒரு மோமின் நம்புவார். நாளை மறுமையில எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த நீதியை நிலைநாட்டுவான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கொம்புள்ள ஆடு இந்த பூமியிலே கொம்பில்லாத ஆட்டுக்கு குச்சி இருந்தாலும் நாளை மறுமையில் அந்த இரண்டுக்காகவும் பழிக்கு பழி தீர்க்கப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நீதியை நிலைநாட்டுவார். இந்த உலகத்தில் சிலர்கள் சில குற்றங்களுக்கு அநியாயங்களுக்கு தண்டனை வழங்கப்படாமல் மரணித்து விடுகிறார். எங்கே நீதி, அல்லாஹ்வின் தீர்ப்பு எங்கே என்று சிலர் கேட்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் நீதியாளன், நாளை மறுமையில் அவன் நீதி செலுத்துவான். சூரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்கிறார். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யும் அநியாயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டு பராமுகமாக அலட்சியமாக இருக்கிறான் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். சிலரை அல்லாஹ் மறுமைக்காக விட்டு வைப்பான். இன்னமா யுஅখিরஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்ஸார். பார்வைகளை கீழ் நோக்க முடியாமல் மேல் நோக்கியே பார்வைகள் சென்றுவிடும். பயத்தால் மேல் நோக்கியே இருக்கும் பார்வைகள் தடுமாறாது மேலிருக்கும் அந்த நாளுக்காக அல்லாஹ் தஆலா சிலர்களை விட்டு வைக்கிறான். அங்க சரியான நீதி நிலைநாட்டப்படும். அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். திருமறை அல்லாஹ். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நீதியாளன், அநியாயம் செய்ய மாட்டான். அடியார்களே, அந்த பண்பை நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். அநீதி இழைத்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், அவ்வுல் எனப்படும் அநியாயம், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாளை மறுமையில் நீங்கள் செய்யும் அநியாயங்கள் இருள்களாக உங்களுக்கு மாறிவிடும். குறிப்பாக சிராத்தை கடந்து செல்கிற போது, அந்த சிராத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்களே, இறுதியாக ஒரு மனிதன் தன்னுடைய முடிவை தீர்மானிக்கிற இடம், கடைசி அவன் கடந்து செல்லும் கடைசி பாதை, அதை பற்றி அடையாளப்படுத்தப்படும் போதுதான் அது இருளானது. சிலர்களுக்கு இருள் பயங்கரமாக இருக்கும். என்ன காரணம்? பாவங்கள், அநியாயங்கள், தடுமாறி விடுவார்கள், முன் செல்ல முடியாமல் அப்படியே அமர்ந்து விடுவார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முஃமின்களுக்கு பிரகாசம் வழங்கப்படும். சிலர்களுடைய பிரகாசம் அவர்களுடைய அந்த நன்மைக்கு ஏற்றால் போல், எப்படி சொன்னார்கள், விரல்களில் பிரகாசம் இருக்கும், அது கூட சில வேளை ஒளி கொடுக்கும், சில வேளை அணைந்து விடும். அந்த நிலையிலும் சிலர் சிராத்தை கடப்பார். அந்த இருள் வருவதற்கான காரணம் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அந்த அநியாயம். ஈமானுக்கும் அநியாயத்துக்கும் சரி வராது. இந்த உலகில் கவனமாக பயணிக்க வேண்டும். இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. அநியாயமே செய்யாத, அநியாயத்தை ஹராமாக்கிய ரப்புக்குரியது. அதிலே மனித அந்த அல்லாஹ்வின் அடியானாக இருக்கிற நீ, அவன் பூமியில் நடமாடும் நீ, அல்லாஹ்வை போன்று நீதியாக நடந்து கொள், அநியாயம் செய்யாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிற உபதேசம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநீதி இரண்டு வகையாக நடைபெறுகிறது. அநியாயம் இரண்டு வகையாக நடைபெறுகிறது. ஒரு மனிதன் முதலாவது அநியாயம் அல்லாஹ்வுக்கு செய்யும் அநியாயம், ரப்புக்கு செய்யும் அநியாயம். அதப்படி ரப்புக்கு அநியாயம் செய்வான். ரப்புக்கு அநியாயம் செய்வதென்றால் என்ன? திருமறையில் அல்லாஹ் அநியாயம், மிகப்பெரிய அநியாயம் என்று எதை சொல்கிறான்? அதுதான் ஒரு மனிதன் படைத்த நாயனுக்கு ஷிர்க், இணை வைப்பதாகவும். அது அநியாயங்கள்ல மிகப்பெரிய அதை அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது அநியாயம் படைப்புகள், அல்லாஹ்வின் படைப்புகளுக்கு செய்கிற அநியாயம், அநீதி. இதுல இந்த அநீதியினுடைய அகோரம் என்னென்றால், ஒருவரை புறம் பேசி இருப்பான், கோல் சொல்லி இருப்பான், மானவங்கப்படுத்தி இருப்பான், மறைக்க வேண்டிய குறையை இணையத்தில் சோசியல் மீடியாக்களில் பகிரங்கப்படுத்தி இருப்பான், சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை புறக்கணித்து எல்லோருக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் அவனுடைய அவனை மானவங்கப்படுத்தி இருப்பான், காணியை அபகரித்திருப்பான். இப்படி அநியாயங்கள் பலவிதம். இந்த அநியாயத்தின் அகோரம் என்னவென்றால், அது அவர்களை இந்த உலகிலேயே பாதிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததியையும் அது பாதிக்கிறது. அதற்கு மேலால் நாளை மறுமையில் பாருங்கள், இந்த மஹ்ஷர் மைதானம், எல்லோரும் ஒன்று திரண்டு இருக்கிற அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது. அதில சில பாவங்களுக்கான அந்த பாவங்களின் விபரீதம் அதிலே வெளிப்படும். சொர்க்கம் நரகம் என்று முடிவாகுவதற்கு முன்னால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலேயே சிலர்களுக்கு அவர்களுடைய செயல்களின் விபரீதம் வெளிப்பட்டுவிடும். அதில் அநியாயம் பயங்கரமான. எனவேதான் உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சதி செய்தோர், நம்ப வச்சு ஒரு மனிதனை ஏமாற்றியவன், நம்பியவனுக்கு சதி செய்தவன், இந்த சதி நாளை மறுமையில சிலர்கள் வருவார்கள். அவர்களுடைய பின்பக்கமாக ஒரு கொடி ஒன்று இருக்கும். அதுல ஹாதிஹி கத்ரத்து ஃபுலான், இது இன்ன மனிதன் செய்த சதி என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும். இது மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு மனிதனை அவமானப்படுத்தும். அந்த கொடியை கலட்ட முடியாது, நீக்க முடியாது, மறைக்க முடியாது. இது அநியாயத்தின் அகோரம். தீர்ப்பு செய்யப்பட்டு முடிவாகுவதற்கு முன்னாலே வெளிப்பட்டுவிடும். சிலர் வருவார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய கழுத்திலே பூமி போன்று சுருட்டப்பட்டு அவர்களுடைய கழுத்திலே மாட்டப்பட்டிருக்கும். இது ஏன் இப்படி வருகிறார்கள்? இவர்கள் மற்றவர்களின் காணியை அநியாயமாக அபகரித்தவர்கள். மஹ்ஷர் மைதானத்திலே அது வெளிப்பட்டு கொலை செய்தவர்கள். நாளை மறுமையில் கொலை செய்யப்பட்ட மனிதன் தன்னை கொலை செய்தவனை இழுத்துக் கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே அவருடைய இரத்த நாளங்களால் இரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். சொன்னார், தன்னை கொலை செய்தவனை இழுத்து கொண்டு வருவான். அந்த விசாரணைக்கு முன்னால் சொல்வான், எதற்காக என்னை கொன்றான் என்று, யா அல்லாஹ் இவனை விசாரி. அல்லாஹ்வுக்கு முன்னால முறையிடுவான். இப்படி மஹ்ஷர் மைதானத்திலேயே சில அநியாயங்களுக்கான விபரீதங்கள் மக்களுக்கு வெளிப்பட்டுவிடும். அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான முன்னறிவிப்புகள் மூலமாக நமக்கு சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறுகிய காலம் வாழப் போகிறோம். நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது, நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்த நிலையில் நாளை மறுமையில நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிலர்கள் கேட்பது, நடந்து விட்டது, இப்போது நான் இந்த மனிதனுக்கு இன்னதை செய்தேன், அந்த மனிதனுக்கு இன்னதை செய்தேன், அவன் இல்ல, மன்னிப்பு கேட்க அவன் இல்ல, மரணித்து விட்டான், இவர் வருத்தப்படுறார். ஆனா அநீதி இழைக்கப்பட்ட மனிதன் உயிரோடு இல்ல. அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். தன் தவறை உணர்ந்தவர்கள் என்ன செய்வது தடுமாறுகிறார்கள். அவன் சொத்தை அபகரித்தேன், மானவங்கப்படுத்தினேன், பரிகாரம் என்ன? அவன் இல்லை. என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம்? உலமாக்கள் சொல்வது, அவனுக்காக நீ அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேள். மரணித்த ஒரு மனிதனுக்கு ஆக குறைந்தபட்சமாக நாம் செய்ய முடியுமான விஷயம்தான் அவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது. உன் துஆக்களில் அவனை அதிகம் நினைத்து பிரார்த்தனை செய். நீ கொடுக்க வேண்டிய பணம், அபகரித்த பணம், அது உன்னிடம் இப்ப கையில் இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டுமா? அவனுடைய வாரிசுகளுக்கு கொடு. வாரிசுகளை தெரியாது, அந்த மனிதனுக்கு வாரிசுகள் இல்லை, ஊரிலும் இல்லை, என்ன செய்வது கேட்கிறான். உலமாக்கள் என்ன சொல்றாங்க, அவன் பேரில் அந்த பணத்தை சதக்கா செய்து விடுங்கள். ஒரு வக்ஃபில் அவனுடைய அந்த பணத்தை வக்ஃபில நிரந்தரமான தர்மத்தில் போடுங்கள். இந்த ரெண்டும் செய்வதால நாளை மறுமையில் அந்த விசாரணைக்கு முன்னால் அந்த அநியாயத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இது உலமாக்களுடைய. ஆகவே அன்புக்குரியவர்களே, என் அடியார்களே என்று அல்லாஹ் அழைத்து சொன்ன உபதேசங்களில் இது முதலாவது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் அடியார்களே, நீங்கள் எல்லோரும் ஹிதாயத்தை இழந்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் ஹிதாயத்து கொடுத்த மனிதர்களை தவிர, நான் வழிகாட்டியவர்களை தவிர, ஃபஸ்தஹ்தூனி, என்னிடமே ஹிதாயத்தை வேண்டுங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். அஹ்திக்கும், உங்களை நான் வழிகாட்டி கொண்டிருப்பேன். இந்த ஹிதாயத் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அதை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இயல்பிலேயே ஒரு மனிதன் பிறக்கிற போது அவன் அல்லாஹ்வை முன்னோக்கியவனாகத்தான் பிறக்கிறான். ஆனால் அது உறுதிப்படுத்தப்படும். அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த இயல்பு தன்மை அது உறுதிப்படுத்தப்படும். அதுக்கு அல்லாஹ்வின் வஹியும் இறை தூதர்களும் அவசியம், குர்ஆன் அவசியம். அந்த ஹிதாயத் உறுதிப்படுத்தப்படும் என்று நாம் பார்க்கலாம். அந்த ஹிதாயத், அதிலிருந்து மனிதன் திசை திருப்பப்படுவது, ஹிதாயத்தை இழந்து விடுவது மிக மலிவான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். அடிக்கடி நாம் அல்லாஹ் இடத்துல அந்த ஹிதாயத்தை உறுதிப்படுத்த சொல்லி கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதாயத்தின் பெருமதியை பாருங்கள். ஹிதாயத் என்றால் அது ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டது. சரியாக சொன்னால் அல்லாஹ்வின் பாதையில் பயணிக்கும் அந்த விருப்பம், பக்குவம் கிடைப்பது. இஸ்லாத்தின் வழியில் ஆசையோடு ஆர்வத்தோடு பயணிக்கும் செல்லும் அந்த விருப்பம், அதுதான் ஹிதாயத். அது அல்லாஹ் கொடுக்கும். நாம ஒருவருக்கு நல்வழியை காட்டலாம், இது நல்லதென்று சொல்லலாம். அது இறை தூதர்களும் செய்யலாம், நாமும் செய்யலாம். உள்ளத்தை திருத்துவது, அந்த வழியில் செல்வதற்கு உள்ளத்தை மாற்றுவது, அதற்கான விருப்பத்தை உள்ளத்தில் போடுவது, அது அல்லாஹ்வின் கையில் இருக்கு. அதை அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கே கொடுப்பார். அல்லாஹ் தஆலா சொல்றான், என் கையில் இருக்கிறது, கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கேட்டால் நான் தருவேன். நம் கையில் இருக்கிற அந்த ஹிதாயத் பொறுமதியா. அந்த ஹிதாயத்தை அபூ தாலிபுக்கு கொடுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டார்கள். கடைசி தருவாயிலையும், யா அம், என் அருமை சாச்சாவே, கலிமாவை, இந்த கலிமாவை சொல்லுங்கள். குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லுங்கள். வேறு தொழுகை மற்ற விஷயங்கள் ஒன்றும் தேவையில்லை. இதை சொல்லி மரணித்து விடுங்கள். அதை வைத்து நான் நாளை மறுமையிலே உங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுவேன். கடைசி வரைக்கும் அவங்களால சொல்ல முடியாது. உள்ளம் ஏற்றிருந்தது, உள்ளத்தில் அது சரிதான் என்று அவருக்கு தெரிந்திருந்தது, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹிதாயத் இல்லாமல் மரணித்தார். நபி ரொம்ப கவலையுடன் திரும்பி வந்தார்கள். இப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த கவலையின் உச்சகட்டத்தை அல்லாஹ் அறிந்தவன். அந்த நபிக்கு ஆறுதல் சொல்லும் விதமாகத்தான், நபிக்கு ஒரு யதார்த்தத்தை புரிய வைக்கத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அருளினான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப், நபியே, நீங்கள் ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்ப யார் உள்ளத்தில் ஹிதாயத்தை சேர்ப்பான்? உள்ளத்தில் அந்த பிரகாசத்தை உதிக்க செய்பவன் யார்? வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா,
அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த ஹிதாயத்தை கொடுப்பான். இது நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொன்னது. கவலைப்பட வேண்டாம். உள்ளத்தை பிரகாசிக்க செய்வது அல்லாஹ்வின் வேலை. நபியே, எட்டி வைப்பதுதான் உங்களுடைய வேலை. அது அல்லாஹ்வின் நாட்டம் இல்லை. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹிதாயத்தை கேட்டுக் கொண்டிருங்கள். தொழுகையில சூரா ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், 4 விதமான புகழ். அல்லாஹ்வை புகழ்கிறோம். நாம சூரா ஃபாத்திஹா ஓதுறோமே, ஏன் ஓதுகிறோம்? அதன் பொருள் என்ன? கொஞ்சம் பொருள் உணர்ந்து அதை ஓதினால் தொழுகைக்கு கொஞ்சம் உயிரோட்டம் வரும். வெற்று வார்த்தைகளாக அதை சொல்லாமல் பொருள் உணர்ந்து அதை சொல்ல பழக வேண்டும். அந்த 4 வசனங்களும் அது அல்லாஹ்வை புகழ்வது, துதிப்பது. 4 விதமா அல்லாஹ்வை ஏன் புகழ்கிறோம்? அல்லாஹ்வை புகழ்வது துஆ கேட்க, ஒரு வேண்டுதலை முன்வைக்க. சூரா ஃபாத்திஹா துஆ தான். 4 விதமாக அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு 5வதாக நாம் சொல்கிறோம், இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டிவிடு. ஐவேளையிலே ஓதுறோம். ஏன் அப்படி கேட்கணும்? மனிதன் ஹிதாயத்திலிருந்து திசை திருப்பப்படுவான். அவன் அல்லாஹ்விடத்திலே அந்த நேரடி பார்வையிலே, அல்லாஹ் உன் கண்காணிப்பில், பார்வையில் என்னை வைத்துக் கொள், உறுதிப்படுத்துங்கிறதுக்காக நாம் கேட்கிறோம். இந்த பாருங்கள், மனிதனை இயல்பாக அல்லாஹ் தஆலா அழகிய முறையில அல்லாஹ்வை நோக்கிய திசையில தான் மனிதன் பிறக்கும் போது பிறக்கிறான். ஆனா மனிதன் வழிந்தவர்கள். இப்ப ஃபித்னாவுடைய காலம். முதல் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை வைத்துக் கொண்டால் பாதுகாப்பு என்று நினைச்சார். வீட்டுக்குள்ள பிள்ளை இருந்தால் நிம்மதி அடைந்தார்கள். வீட்டுக்குள் பிள்ளை இருந்தால் அது நல்ல பிள்ளையாகுவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று நினைத்தார்கள். இப்போது வீட்டுக்குள் இருந்தாலும் வெளியில் இல்லாத எல்லாம் இலகுவாக வயசை விட, தன் வயதை விட அதிகமான தகவல்களையும் விடயங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எது சரி எது பிள்ளை என்று பிரித்தறிய முடியாத காலம். வயசை விட கூடிய தகவல்கள், அதை எப்படி கையாள்வதென்று தெரியாது. எனவே நெறிப்பிறழ்வு அதிகம் இருப்பதை நாம் இப்ப பார்க்கலாம். அதுலதான் பாருங்க, மனிதன் ஷைத்தானுடைய அந்த சதியை பற்றி திருமறை அல் குர்ஆன்ல ஷைத்தான், அந்த இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு முன்னால சொன்ன விஷயங்கள், மனிதனை நான் என்னவெல்லாம் செய்வேன், இது ஷைத்தானிய செயல் என்று நடைபெற்றுக் கொண்டிருப்பது. ஹிதாயத்திலிருந்து தூரமாக்குற விஷயங்கள் மலிந்திருப்பதை பார்க்கிறோம். ஷைத்தான் சொன்னது, இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு முன்னால சொன்னது, வலஉதில்லன்னஹும், நான் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வலஉமன்னியன்னஹும், அவர்களுக்கு ஆசைகளை அதிகரிக்க செய்வேன். வலஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பேன். என்னை கட்டுப்பட்டு செய்து கொண்டிருப்பார்கள். ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் நீ படைத்த படைப்பை மாற்றுவார்கள். படைப்பை மாற்று, இது ஷைத்தானிய செயல். பாருங்கள், என்று ஆண் பெண்ணாக மாறிக்கொள்கிறார், பெண் ஆணாக மாறிக்கொள்கிறார். நாடுகள் சட்டபூர்வமான அங்கீகாரத்தை அதை வழங்குது. வேண்டியதை செய்து கொள்ளலாம். மனிதா, நீ ஆணாக இரு, ரப்பு படைத்த மாதிரி இரு. பெண், நீ பெண்ணாக இரு, ரப்பு படைச்ச முறையில் இரு. மாற்றக்கூடாது. மாற்ற தூண்டுவது ஷைத்தானின் சதி. இதை குர்ஆன் மாத்திரம்தான் சொல்லிக் கொடுக்கும். ஆண் பெண்ணை திருமணம் முடி, ஆணும் ஆணும் திருமணம் முடிப்பது இயற்கைக்கு மாற்றம். பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்வது இயற்கைக்கு மாற்றம். இது ஹிதாயத், இது அல்லாஹ்வின் சட்டம். படைத்தவன் இப்படி இரு என்று சொல்கிறார். சில நாடுகள் சட்டம் இயற்றி கொடுக்குது, இல்லை இப்படி இரு, மாறு இரு. நாங்கள் அனுமதி தருகிறோம். மனிதனை மனிதனாக, உண்மையான மனிதனாக, படைத்தவன் விரும்புகிற மனிதனாக வாழ வைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் இருந்தால் மாத்திரம்தான் முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் அழைத்து இந்த ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், யா இபாதி, ஹிதாயத் முக்கியம். அது இலகுவாக இழக்கப்படும், பறிக்கப்படும். என்னிடம் கேட்டுக் கொண்டிருங்கள், கேட்டால் உங்களுக்கு தருவேன், வழி நடத்துவேன். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படியான ஹிதாயத்தை அவனிடமே இருந்து பெற்று, அவனிடமே தொடர்ந்து வந்த ஹிதாயத்தை பேடிக்கொள்ள நம் அனைவருக்கும் பக்குவத்தையும் இறை பக்தியையும் தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது அழைப்பாக அல்லாஹ் எம்மை அழைத்து சொல்வது ஹிதாயத். அதற்கு முன்னால் அநீதி, அப்ப நீதி. இரண்டாவது ஹிதாயத். மூன்றாவது அல்லாஹ் சொல்வது வாழ்வாதாரம். என்னடியார்களே, நீங்கள் எல்லோரும் பசித்தவர்களே, நான் உணவளித்தவர்களை, உணவளிப்பவர்களை, ரிஸ்க் அளிப்பவர்களை தவிர என்னிடமே ரிஸ்கை வேண்டுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பேன். இதில் அல்லாஹ் தஆலா அவன் அடியார்களை அவன் பக்கமே ரிஸ்க் விடயத்தில் நம்பி இருக்குமாறு சொல்கிறான். முதலாவது ஒரு அடியான், அல்லாஹ்வின் அடியான் நம்ப வேண்டும், என்னுடைய ரிஸ்க் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. என் தொழிலில் இல்லை, என் பதவியில் இல்லை, என்னுடைய வியாபாரத்தில் இல்லை, யார் கையிலும் இல்லை, அல்லாஹ்வின் கையில் இருக்கு. எப்போதும் அவன் அல்லாஹ் இடத்திலே, யா அல்லாஹ்
நீ தந்திருக்கிற ரிசுக்குல பரக்கத்து செய், அதை பறித்து விடாதே, அதை நீக்கி விடாதே, அதில் பரக்கத்து செய், ஹலாலான ரிசுக்கை தேட உதவி செய். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிசுக்குடைய விடயத்தில் சொன்னார்கள், லவ் அன்னகும் நீங்கள் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, தவக்குல் என்பதை சரியாக எப்படி அது அமைய வேண்டுமோ அப்படி உண்மையாக சரியாக முறையாக அளவாக அந்த தவக்குலை நீங்கள் ரிசுக்கு விடயத்தில் அல்லாஹ்வின் மீது வைத்தால் லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். அது எப்படி யா ரசூலல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்களே, தகுது ஹிமாசன், வெறும் வயிற்றுடன் பசியுடன் காலையில் அவை செல்கின்றன, வ தரூஹு பிதானன், மாலையில் அவை வயிறு நிரம்பிய நிலையில் கூடு திருப்புகின்றன. ரிசுக்கை தேட வேண்டும். அல்லாஹ் இடத்துல ரிசுக் இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் பரப்பி வைத்திருக்கிறான். அந்த நாயன் சொல்லி இருக்கிறான், ரிசுக்கை தேடுங்கள். அந்த ரப்பு தான் சொல்கிறான், தேடுங்கள். சூரா ஜும்ஆ இந்த வெள்ளிக்கிழமை சம்பந்தமாக வந்த அந்த வசனத்தில் பாருங்கள், தொழுகைக்கு அதான் சொன்னால் உடனடியாக வியாபாரத்தை நிறுத்தோம், அதுக்கு பின்னால வியாபாரம் செய்வது ஹராம். தொழுக முடிந்தால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஃபந்தஷிரு ஃபில் அர்த், மீண்டும் நீங்கள் பூமியில் பறந்து சென்று ஃபப்தகூ மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த ஃபضல், அந்த பரக்கத், அவனுடைய பாக்கியம், அதை தேடுங்கள். சிலது இருக்குது இயற்கையாக இயல்பா அல்லாஹ் கொடுக்கிறது, பண்பு, பண்புகள் அது அல்லாஹ் பிறக்கக்குள்ளேயே படைச்சு தான் அனுப்புறான், அது தேடுத்தவர் பண்புகள். அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கு நீங்கள் பார்க்கலாம், நல்ல பண்புகள் இருக்கும், அது படைக்கப்படுவது, கொடுத்து அனுப்பப்படுவது. அதுக்கு சொல்றது ஹுலுக், ஹலக் படைத்தான், ஹுலுக் என்ற பண்பு சரியாகத்தான் அமைந்துள்ளது. ஒழுக்கம், ஒழுக்கம் சூழலில் கற்பிக்கப்படுவது, கற்றுக்கொள்ளப்படுவது. நல்ல சூழல்ல விட்டா நல்ல ஒழுக்கம் வரும். கல்வி கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, சும்மா வராது. ரிஸ்க் தேடப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தேடுங்கள். அதுல ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், எல்லோரும் வசதியாக ஒரே லெவல்ல வைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். திருமறை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதி, எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை சரியாக சமமாக அளவாக விரித்து கொடுத்து விட்டால் என்ன நடக்கும்? லபகவ் ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் எல்லை மீறுவார், அட்டகாசம் புரிவார்கள். வலாகி யுனஸ்ஸிலு பிகதரின் மா யஷா, அவன் நாடிய பிரகாரம் அளவோடு ரிஸ்கை ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறான். இது குர்ஆன் சொல்கிற யதார்த்தம். எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்தால், ஒரே லெவல்ல கொடுத்தால் என்ன நடக்கும்? எல்லை மீறல் நடக்கும், குழப்பம் ஏற்படும், அமைதியாக பூமி இருக்காது. மதிப்புக்குரியவர்களே, ஒரு ஆய்வு நடத்தினார்கள். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான எலிகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அறையில் அடைத்து அதற்கு எல்லா வகையான வாழ்வாதாரம், உணவு, குடிக்கிற எல்லாம் கொடுத்து வெளியில் செல்ல தேவையில்லை. இந்த எலிகள் என்ன எதிர்வினையாற்றுகின்றன, என்ன மாற்றம் வருகின்றன என்று பார்க்கறதுக்காக கொடுத்தான். ஓட தேவையில்லை, வேட்டையாட தேவையில்லை, எல்லாமே காலடி. முடிவு என்ன ஆகும்? ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சி, பெருக்கம், இனப்பெருக்கம் எல்லாம் காணப்படும். கொஞ்ச நாளே அல்ல, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆளுக்கால் சண்டையிட்டுக் கொண்டு ஒன்று இன்னொன்றை கொல்வது, கடிப்பது, எந்த நிலைக்கு மாறி. இன்னும் பார்த்தார்கள், அதை விட மேலாக ஓரினை சேர்க்கை ஆரம்பித்தது. இன்னும் சில மாதங்களால அவை எல்லாமே அழிந்து ஓரிரு எலிகளுக்குள் சுருங்கின. ஆய்வு இந்த யதார்த்தத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் மனிதர்களுக்கு எல்லோருக்கும் ரிஸ்கை விரிவாக கொடுத்து விட்டால் அவர்கள் எல்லை மீறுவார்கள். அதனாடி அளவோடு கொடுத்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் முயற்சிக்கிறான், அல்லாஹ்வின் கையில் இருக்கிற அந்த ரிஸ்கை தேடுகிறான், பரக்கத்தை வேண்டுகிறான், அவனுக்கு கிடைக்கும் அந்த அளவில் திருப்தி கொண்டு பொறுமையாக இருப்பான். அல்லாஹ் தஆலா அதில உதவி செய்வான். இன்னொருவரை பார்த்து அல்லாஹ்வை குறை சொல்ல மாட்டான். தன் நிலையில் தனக்கு கிடைத்ததை இட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த நன்றிக்காக திருப்தியை கொடுப்பான். இந்த எண்ணத்துல ரிஸ்குடைய விடயத்தில் ஒரு மோமின் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹதீதுல் குத்ஸி என்பது இந்த ஹதீஸ் ஒவ்வொரு பாடமாக அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக விளக்குகிற ஒரு ஹதீஸ் தான் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். இப்படியான அருமையான நபிமொழிகளை, ஹதீதுல் குத்ஸிகளை நாமும் படித்து இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அது சொல்கிற பாடங்களை ஏற்று சரியான முறையான முழுமையான மோமின்களாக நாம் மாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.